தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நாளைய மறுதினம் புதுச்சேரியில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்த உள்ளார். மேலும் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக 5000 நபர்களுக்கு மட்டுமே காவல்துறை சார்பில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கூட்டத்தில் கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள், குழந்தைகள் உள்ளிட்டோர் பங்கேற்கக்கூடாது என்றும் ஒரு திட்டவட்டமான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இதேபோல் இந்த மக்கள் சந்திப்பு நடைபெற உள்ள உப்பளம் துறைமுக வளாகத்தில் அவர்களுக்கு தேவையான குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட வசதிகளும் செய்து தருமாறு காவல்துறை சார்பில் அனுமதி அளித்துள்ளது. குறிப்பாக கூற வேண்டுமென்றால், நாம் தற்போது நின்று கொண்டிருக்கும் உப்பளம் துறைமுக மைதானத்தில் தான் நாளை மறுதினம் காலை 11:30 மணி அளவில் அக்கட்சியின் தலைவர் விஜய் பேச உள்ளார். மேலும் இங்கு வரவுள்ள 5000 அந்த தாவேகா நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு QR கோட் ஸ்கேன் மூலம் அவர்கள் ஸ்கேன் செய்து உள்ளே அனுமதிக்க உள்ளனர். இதேபோல் வெளிநபர்கள் உள்ளே வராமல் இருப்பதற்காக 10 அடி உயரத்திற்கு தகர ஷீட்டுகள் மூலம் தடுப்புகள் அமைக்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி உள்ளே வந்து அவர்கள் நிற்பதற்காக 8 பிரிவுகளாக பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி நடிகர் விஜய் அவர்கள் நாளை இரவே புதுச்சேரிக்கு வர உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதனைத் தொடர்ந்து நாளைய மறுதினம் காலை விஜய் அவர்கள் 11:30 மணி அளவில் பேருந்தில் இருந்து நிர்வாகிகளிடையே பேச உள்ளதாகவும் ஒரு கூடுதல் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்த இன்னும் ஒரு நாளே உள்ள நிலையில் இங்கு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது.